ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியை லோ பட்ஜெட்டில் எப்படி சுற்றி பார்க்குறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். நாகர்கோயிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டரில் தான் இந்த கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. கன்னியாகுமரினாலே திருவள்ளுவர் சிலை அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையும் தாண்டி வேறு என்னென்ன இருக்குது, எவ்வளவு அழகான சிற்பங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கான நிறைய கேம்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதிகமான வரலாறு, இந்த கன்னியாகுமரி எப்படி உருவாச்சு, 2024 இங்கே சுனாமி வந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அதை பற்றி எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மினி வேன். நாங்கள் கன்னியாகுமரியிலே இந்த மினி வேன் ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இந்த வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லோரும் இருக்காங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மினி வேனை தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு ஆளுக்கு வந்து அவங்க 70 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி ஃபுல்லாகவே இதை சுற்றி காமிப்பாங்க. இது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையில் இருந்து இந்த சூரியன் மறைகிற இடம் வரைக்கும் சுற்றி காமிப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரியே ரொம்ப லாங் தாங்க. இது ரொம்ப நடக்க வேண்டிய பகுதி வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்குது. எல்லாமே தூரமாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ் டேனால் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது இன்றைக்கி மட்டும்தான் இதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால் நம்ம அதை பார்க்கலாம், நம்ம அதை கடைசியாக பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு இடத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த பார்க்கலாம் போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் வந்திருந்தாங்க. ஏன்னா கன்னியாகுமரி உங்களுக்கே தெரியும், ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். இது தாங்க என்ட்ரன்ஸு. இதிலேருந்து தான் நம்ம டீட்டெயிலாக ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ. இந்த டேட்டூ குத்துறது வந்து வெறும் 100 ரூபா. ஏன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ்னால் வெறும் 100 ரூபாய்க்கு அவங்க குத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அவங்களோட நேமை குத்திட்டு இருந்தாங்க. அது பாருங்கள், சிம்பிள், பெரிய ஒரு கடை இல்லைங்க. சிம்பிள் ரோட்டோரத்தில் ஒரு டேபிள், லேப்டாப் வச்சு சிம்பிளாக டேபிள் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோட்டோரத்தில் டேட்டு போடுறத நான் சத்தியமாக அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க. 100 ரூபாய்க்கு தான் போட்டாங்க. அது அந்த இன்ஜெக்ஷன்லாம் மாற்றுவாங்களான்னு கூட தெரியலை. ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போட்டு போயிருப்பாங்க. இவங்க சம்டைம் ஒரே ஊசியில் போடுறதுனால நிறைய பாதிப்புகள் கூட வரும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த கன்னியாகுமரியில். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது கீழே வச்சு கருங்காலி மாலை விற்றுட்டு இருந்தாங்க. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆனால் எவ்வளோன்னு கேட்டச்சில் இது வந்து ஒரு பீஸ் வந்து 300 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஒரிஜினல் தான், வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இது எனக்கு தெரியலை. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கலாம். பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் கடையாக இருக்குது. இது நான் போனது வந்து ஒரு மத்தியான டைம்னால் பீப்புள்ஸ் அவ்வளோவா நிறைய பேர் வரல. ஸோ இதே ஈவினிங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அந்த காந்தி மண்டபம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ரோட்டோரத்தில் இப்போ நம்ம நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சில் போயிட்டு எவ்வளவு இருக்குது, அங்கே கூட்டம்லாம் எவ்வளோ இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். கடை உண்மையாகவே கடையெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. சரி, 5 ரூபா பொருள் இருந்து கூட இந்த கன்னியாகுமரியில் வாங்கலாம். 5 ரூபா டு எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் இந்த கன்னியாகுமரியில் வாங்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, தண்ணி ஃப்ரீ வாட்டர்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ அதை நான் க்ளீனாக இருக்குதா இல்லையா, முக்கியமாக தண்ணி வருதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா க்ளீனாக தாங்க இருந்துச்சு. தண்ணி கூட வந்துச்சு. நல்லா குடிச்சு கூட பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அந்த கடற்கரைக்கு உள்ள இந்த பிளாட்ஃபாரம் மாதிரி அதில் வச்சு துணிங்க, இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. யாருக்காவது இதில் கூட நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு பேகு, ஹேண்ட் பேகு எல்லாமே இதில் நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோ சீப்பாக தான் இருந்துச்சு. இப்போ வியூவே நல்லா இருந்துச்சுங்க. வியூ கூட சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா
2004ல் இங்கே சுனாமி வந்துச்சு. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதை ஏன்னா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரண ஒரு நாள் போல தான் இருந்துச்சு. அது திடீர்னு அந்த சுனாமி வந்ததில் அவ்வளவு பாதிப்பாச்சு. ஸோ அந்த 2004ல் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ஒட்டி அதுக்குன்னு ஒரு பூங்கா பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே நமக்கு இப்போ அந்த பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். போர்டு பார்த்திங்கன்னா தெரியும், சுனாமி நினைவு பூங்கா. ஸோ அந்த 2004ல் ஒரு சுனாமி வந்து இங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு இந்த பார்க்குக்கு வந்ததுக்கப்புறமே நம்மளால் உணர முடியுது. ஏன்னா ஏகப்பட்ட உயிர் சேதங்க. நம்ம நினைக்கிறத விட 2 lakhsக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட பொருள் சேதம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. நார்மலாக தான் இருந்துச்சு கடற்கரை. எல்லா சுற்றுலா பயணிகளும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு திடீர்னு ஒரு இதில் தான் அந்த சுனாமி வந்ததுன்னு இங்கே லோக்கலில் உள்ளவங்க கேட்டதில் சொல்கிறாங்க. முக்கியமாக வயசானவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு எல்லா நாளையும் மாதிரி அது ஒரு சாதாரண நாளாக தான் இருந்துச்சு. அது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு சுனாமி வரும்னு. அது வந்து ரொம்ப உயிர் சேதம் ஆகிட்டு, சப்போஸ் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கூட இவ்வளோ உயிர் சேதம் வராமல் அதை தடுத்துருக்கலாம். ஆனால் அது யாருக்கும் தெரியாதனால ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே பாதிப்பு ஏற்பட்டுட்டு, நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு சிற்பம் மாதிரி வச்சுருக்கு. அது இதுக்கு ஒரு அந்த சுனாமி வந்த நினைவாட்டு தான் இந்த ஒரு சிற்பம் மாதிரி வச்சுருக்கு. அது பார்த்திங்கன்னா தெரியும். 2004ல் தான் இந்த சுனாமி வந்திருக்கு. யாருமே எதிர்பாராத சமயத்தில் தான் இது வந்திருக்கு. அப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தது யாருன்னா உங்கள் சுனில் ஐஏஎஸ் தான். அவங்களோட நேம் கூட இந்த கல்வெட்டில் பதியப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. இது யாருமே இதுக்கு சுனாமி வரப்போகுது தெரிஞ்சிருந்தால் கூட முன்னாடியே அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் வந்தனால ரொம்பவே பாதிப்பாயிடுச்சு. வாங்க அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி கன்னியாகுமரியில் இண்டிபெண்டன்ஸ் டேனால் கூட்டமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே ரேட் டபுள் மடங்கு ஆகிட்டு, இந்த எல்லா இடத்துலையும் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த சோளம் வந்து 40 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷல்னால் அது 60 ரூபாயை மாற்றிட்டாங்க. ஏன் 20 ரூபா கூட்டினாங்கன்னு தெரியவே இல்லை. அதுக்கு கேட்டதுக்கு பதில் கூட சொல்லலை. நாங்கள் வியூவை பார்ப்போம். க்ரௌடு தாங்க ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சொல்ல முடியாத கூட்டம் இருந்துச்சு. அதுவும் மத்தியான டைமே இந்த ரொம்ப அதிகமாக க்ரௌடு இருந்துச்சு. ஏன்னா வெயிலும் அவ்வளோ அடிக்குது. ஆனால் அந்த வெயிலை கூட யாரும் பொருட்படுத்தாமல் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு பையனை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கடலில் வந்து ரொம்ப தூரமாக போயிருப்பாப்புல. அப்போ போலீஸ் வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க, இங்கே வாங்க, அங்கே ரொம்ப தூரமாக போகாதீங்க அப்படின்னு. போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருந்தாங்க. ஒரு அலை வேறு அன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால யாரையுமே ரொம்ப ஆழத்துக்கு விடலை. போலீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே அன்றைக்கி வந்திருந்தாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அது ஒரு ஹிந்திக்காரங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியலை. ஸோ பக்கத்தில் உள்ளவங்க ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள மேலே வர சொல்லியிருக்காங்க. பயந்துட்டாப்புல போலீஸ் கூட்டம்னு. ஆனால் போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க.
சரி வாங்க நம்ம இனி மேலே போய் பார்க்கலாம். இன்னும் சில கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸில். ஆனால் நிறைய பேருக்கு அந்த திருவள்ளுவர் சிலையும் அந்த காந்தி மண்டபம், விவேகானந்தர் பாறை இது மட்டும்தான் தெரியும். அதையும் தாண்டி அதிகமாகவே இருக்குது. வாங்க பார்க்கலாம். கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடக்கன்ஸ் தாங்க அதிகமாக வந்திருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க தான் அதிகமான பேர் வந்திருந்தாங்க. அவங்க லோக்கலாகவே இங்கே கன்னியாகுமரியில் லேபர் ஒர்க்கு பார்க்குறவங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. கரெக்டாக இந்த வியூவில் இருந்து நீங்கள் இந்த பிளேஸில் வந்து நின்னாச்சுன்னா சன்செட் ஆகிறத நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். இந்த திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி தான் சூரியன் அப்படியே அது எழும்பி வருமா, ரொம்பவே அழகாக இருக்குமா. அது நீங்கள் காலையில் வந்தால் இதில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மணி மண்டபம் மாதிரி உண்டு. அது ஒரு கல் மண்டபம்னு சொல்லுவாங்க, சில பேர் மணி மண்டபம்னு சொல்லுவாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மண்டபத்திலேருந்து வந்து இந்த சாமியார்கள் எல்லாம் தியானம் செய்வாங்களாம். அது இந்த மண்டபத்திலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த மண்டபத்தில் உட்காந்து அந்த கடற்கரையை பார்த்தது மாதிரி அவங்க தியானம் செய்வாங்களாம். காலையில் 4 மணி முதல் ஒரு 6 மணி வரை தியானம் செய்வாங்களாம். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் காலையிலேயே வந்தாச்சுன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்க அந்த மண்டபத்துலேருந்து அந்த இயற்கையை ரசித்தது மாதிரியும் அந்த கடலை பார்த்துட்டே தியானம் செய்வாங்களாம். அதுக்கு தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காகவே இந்த படிக்கட்டு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டில் வந்து அவங்க உடல் ஃபுல்லையும் குளிரூட்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து தியானம் செய்வாங்களாம் அங்கே. இது வந்து இங்கே லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துலலாம் அவங்க குளிப்பாங்களாம். குளிச்சுட்டு அந்த மண்டபத்தில் தான் அவங்க தியானம் செய்வாங்களாம். அன்றைக்கி அலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. ஆனால் அலை அதிகமாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறவங்க ரொம்ப அழகாகவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே வெளி ஊரில் இருந்து வரவங்க தாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. பக்கத்தில் எப்போவுமே ஒரு போலீஸ் நிற்க தாங்க செய்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சப்போஸ் ஒரு ஆள் கடலில் விழுந்தால் கூட அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. சப்போஸ் ஒரு மெம்பர் ரொம்ப தூரமாக போயிட்டாங்கன்னா அவங்கள லைஃப் ஜாக்கெட்லாம் ரெடியாகவே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தது நம்ம கன்னியாகுமரியில் போகிறது காந்தி மண்டபம் தாங்க. இந்த காந்தி மண்டபம் வந்து ஸ்பெஷல் தாங்க. இதில் வந்து எப்போவுமே ஒரு அமைதி இங்கே நிலவிட்டே இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இங்கே வந்து நம்ம செருப்பு இங்கே அலோட் கிடையாது, உள்ளே போட்டு போகிறதுக்கு அலோட் கிடையாது. ஸோ இவங்கள்ட்ட வந்து டோக்கன் கொடுத்து வாங்கிக்கணும். ஒரு ஜோடி செப்பல் வந்து அவங்க 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 ரூபா கொடுத்தாச்சுன்னா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. அதை பத்திரமா வச்சுருக்கணும். அந்த டோக்கனை திரும்ப நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா தான் அவங்க உங்களோட செப்பலே அவங்க தருவாங்க. இந்த கல்லை பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும். இந்த ஒயிட் கலர் பெயிண்டில் நீங்கள் நடந்தாச்சுன்னா உங்களுக்கு வெயில் உங்கள் காலை சுடாதுங்க. அது ஒரு யூனிக்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. ஆனால் நீங்கள் மற்ற கல்லை நீங்கள் கால் வச்சிங்கன்னா உங்கள் கால் ரொம்ப சுட்டெரிக்கும். ஆனால் இந்த பெயிண்ட் அடித்த இதில் மட்டும் கால் வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருந்துச்சு அது. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் வந்து காந்தி மண்டபோட என்ட்ரன்ஸ். அவங்களோட காந்தியோட ஹிஸ்ட்ரி இதில் ஃபுல்லாக இந்த சைடு இங்கிலீஷ்லேயும் அந்த சைடு தமிழ்லையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முழு வாழ்க்கை வரலாற்றையுமே இதில் நம்ம பார்க்கலாம். அவங்களோட ஃபுல் வாழ்க்கை ஹிஸ்ட்ரியுமே இதில் அச்சிடப்பட்டிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். போகும்போதே ரொம்ப அமைதியாக தாங்க இருந்துச்சு. எல்லோரும் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா காந்தியோட வரைபடத்தை ஒரு கல் அச்சிடப்பட்டாங்க.
காந்தியோட சின்ன சிறு வயது ஃபோட்டோ பாருங்கள். காந்தி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும். இது இந்த அரண்மனை ஃபுல்லாகவே சுற்றி வந்து காந்தியோட வரலாற்று புகைப்படங்கள் தான் ஃபுல்லாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க யாரை யாரை மீட் பண்ணாங்க, அவங்க இண்டிபெண்டன்ஸ்காண்டி எவ்வளவு போராட்டம் நடத்துனாங்க, எந்தெந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கொண்டாங்க, அது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். அவ்வளோதாங்க. இது இங்கே வந்தீங்கன்னா காந்தியோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ்னால் ஸ்பெஷலாகவே ஒரு பாரத தாய் மாரி ஒரு சர்ச் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதில் ஏறி ரொம்ப அதிகமானவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கனாவே அந்த காந்தியடிகளும் காமராஜரும் ஒரு உரையாடலை மேற்கொள்கிறது மாதிரி சூப்பராகவே ஒரு டிசைனாட்டு ஒரு சிலையை வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம காமராஜர் மணிமண்டபத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அதேமாரி தான் அங்கே ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. இங்கே காமராஜரோட வரலாறு எல்லாம் இங்கே போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை படித்து இங்கே வந்து செருப்பு அலோட் கிடையாதுங்க. ஸோ அதனால் செப்பலை வெளியே கழட்டி போட்டுட்டு போகணும். பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துறவங்ககிட்ட உங்கள் நேம் கேட்பாங்க. உங்களோட நேமு ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த டீட்டெயிலை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உள்ளே போய் நீங்கள் வியூ பண்ணலாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதேமாரி காமராஜரோட சிலை, அவங்களோட வரலாற்று புகைப்படங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அது எல்லாமே கண்குளிர பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அதிகமான பிக்சர்களும் அதில் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க என்னென்ன போராட்டங்கள் மேற்கொண்டாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சூரியன் மறைகிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த நிறைய இடம் இந்த கன்னியாகுமரி டூரிஸ்ட் வாரவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இது திருவள்ளுவர் சிலையில் இருந்து கொஞ்சம் தூரமாகவே நடக்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். ரொம்ப அதிகமான தூரம்தான் இது. ஸோ நடக்க முடியாதவங்க அந்த கன்னியாகுமரியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற அந்த மினி வேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சூரியன் மறைகிற இடத்த தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இப்போ வந்து மத்தியான டைமில் போகிறேன். ஸோ அந்த சைடில் கடல் வியூ எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது நான் போனது வந்து மத்தியான டைமு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த சூரியன் மறைகிற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த அங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். நடந்தும் வரலாம், இல்லைனா வண்டியும் யூஸ் பண்ணி வெஹிக்கிளும் யூஸ் பண்ணி வரலாம். வந்து இதில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இதிலேருந்து இந்த வியூவை பார்க்கலாம். இது பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு மாதா கோயில் இருக்குது. இது ஒரு பெரிய வரலாறே இருக்குது இந்த மாதா கோயிலுக்கு. இந்த மாதா கோயில் பார்த்திங்கன்னா கல்லுக்கு மேலே தான் அந்த மாதா கோயில் சர்ச்சை கட்டியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வரலாறு சூப்பராக இருந்துச்சு. இந்த லோக்கல் மக்கள்கிட்ட நான் கேட்டு பார்த்தப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த வந்து ஒரு வேண்டுதலின் பேரால் தான் இந்த மாதா கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாறைக்கு மேலே தான் இதை கட்டியிருக்காங்க. ஒரு 2 பாறை தனித்தனியாக இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதா கோயில் வச்சு கட்டியிருக்காங்க. நான் அதுக்கு மேலே ஏறி இந்த ஃபுல் வியூவுமே பார்க்கலாம். இதில் தான் சூரியன் அப்படியே மறைகிறது இந்த இடத்துல தான் தெரியும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதை நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. அது ரொம்ப இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட நான் இந்த சர்ச்சில் வந்து கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரி. அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது உண்மைன்னு நான் நம்பினேன். இது இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒரு பாறைக்கு மேலே தான் இந்த சர்ச்சே கட்டியிருக்காங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா நடக்குமா. திருவிழா டைமில் வந்துச்சுன்னா அப்போ தான் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா. பார்த்திங்கன்னா தெரியும், 2 கற்களுக்கு இடையில தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. பாருங்கள், அந்த கல்வெட்டை படித்தா உங்களுக்கே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரியில் ஆரோக்கிய மாதான்னு ஒரு பெரிய சர்ச்சு இருக்குங்க. இந்த சர்ச்சை வியூ பாருங்கள், உண்மையாகவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது கன்னியாகுமரியிலே பெரிய மாதா சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 70 வருடங்களாக பழமையான சர்ச்சுன்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப இங்கே வேண்டுன்னு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கூட இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில். நான் பார்க்கவே விசிபிலிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு.
கண்டிப்பாக இந்த சர்ச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கன்னியாகுமரியிலே சிறப்பான அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தோங்க. ஆனால் அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 4:30லேருந்து நைட்டு 8:30 வரை தான் ஓப்பன் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த அம்மன் கோயிலை எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. சரி பக்கத்தில் இருக்கிற அந்த மார்க்கெட் போயிட்டு வந்தவங்க. எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்ல நல்ல குவாலிட்டியான பொருட்கள், லோ ப்ரைஸில் வந்து ரொம்ப அதிகமான பொருட்கள் இருந்துச்சு. அது எல்லாருமே விரும்பி விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சம்டைம் க்ரௌடு வந்து திடீர்னு அதிகமாக வரும். ஆனால் நாங்கள் இந்த மத்தியானத்துக்கு அப்புறம் தான் க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ராடக்ட்லாம் செம்ம ஒர்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க. அது மொத்தத்தில் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாகவே கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருந்துச்சு. மேக்ஸிமம் எங்களுக்கு 1 டே பத்தலை. ஏன்னா இன்னும் அதிகமான இடங்கள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதை கவர் பண்ண முடியலை எங்களால். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் ஒரு பஜாரே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10 ரூபி தான். இது எல்லா பொருட்களும் 10 ரூபிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் 5 ரூபி ப்ராடக்ட்ஸு கூட நிறைய இருந்துச்சு. ஒரு பக்கம் 10 ரூபா, ஒரு பக்கம் 20 ரூபா, ஒரு பக்கம் 5 ரூபான்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே கம்மி தான். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான ப்ளேஸ்னே நான் சொல்லுவேன். கன்னியாகுமரியில் பர்ச்சேஸ் பண்ணால் சூப்பரான ப்ரைஸ். ஆனால் அதிகமான பொருட்களை நீங்கள் வெறும் லோ பட்ஜெட்லேயே நீங்கள் கம்மி பண்ணிடலாம். ஸோ இதனால் நமக்கு நிறைய செலவாகாது. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே 50, 20 அந்தமாரி பொருட்கள் தான் இந்த கடையில் இருக்குது. அதிகமான பொருட்களும் இருக்குது. அது வேறு கடையில் சில கடைகள்லாம் இருக்குது. இந்த கடையில் எல்லாம் கம்மி தான். இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இந்த கீ செயின்ஸ் எல்லாம் 10 ரூபிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்வா வேர்ல்டுன்னு இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாத ஃபிஷ் எல்லாம் அங்கே பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். காமிக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபிஷ் எல்லாம். நான் பார்க்கவே முடியாத ஃபிஷ் எல்லாம் இங்கே நான் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய கூட்டமும் வந்துருந்துச்சு. நான் அப்படியே ஒரு ஃபிஷ்ஷை வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அதில் ஒரு மீன் பாருங்கள். அது ஆக்சுவலாக நீங்களும் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அவங்களும் இதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. குட்டீஸுக்கு சார்ஜ் கிடையாது. பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஒன்லி 50 தான். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மீன் பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றத பாருங்கள். நீட்டாக சாப்பிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் எல்லாம். அதுக்கப்புறம் 2 இதாக வச்சு இந்த பக்கமும் ஒரு கண்டெய்னர், இந்த பக்கம் ஒரு கண்டெய்னரில் வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லா வகையான மீனுமே பார்த்த திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நண்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நண்டு, ப்ரான்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒன்றுன்னா தனியாகவே இருந்துச்சு இந்த பாக்ஸில். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்க்கவே. கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோங்க. அப்படியே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா ரோட்டோரத்தில் போகும்போது இந்த 90 கிட்ஸ் முட்டாய், அந்த 90 கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் இதுவரை லைஃப்பில் பார்க்காத முட்டாயெல்லாம் அந்த 90s கிட்ஸ் முட்டாய் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அழகாக இருந்துச்சு எல்லாமே. அது கூட இங்கே வாங்கலாம். எல்லாமே ஒரு பாக்கெட் 20 ரூபி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த குதிரை சவாரி அங்கே கன்னியாகுமரியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு 50 ரூபா 50 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க. அதே குட்டீஸ் 2 பேருக்கு 50 தான். குட்டீஸாக இருந்தால் நீங்கள் 2 பேர் போகலாம். அதே நீங்கள் பெரிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் ஒருத்தர் தான் போக முடியும். அது ஒரு சின்ன ரவுண்டு தாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இதில் அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. 50 ரூபி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் வியூங்க, இந்த கன்னியாகுமரி வியூவே இந்த டவர்னு சொல்லுவாங்க. இந்த டவரில் நீங்கள் ஏறி பார்த்தாச்சின்னா காஞ்சி கோபுரம், இந்த இதில் ஏறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி ஃபுல் வியூவுமே தெரியுங்க. அந்த கடல், அந்த 3 கடலையுமே நீங்கள் இதிலேருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு அது எல்லாமே இந்த கோபுரத்துலேருந்து பார்த்தா தெரியுங்க. சன் வியூ கூட இதிலேருந்து கிளியராக பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணியே ஆகணும். நான் பார்த்த எல்லாத்தையுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் சூப்பராகவே லோ பட்ஜெட்டில் பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸ்னால் அது இந்த கன்னியாகுமரி பிளேஸ் தாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.